வணக்கம் மக்களே! கொங்கு மண்டலத்தையும், டெல்டா மாவட்டங்களையும் இணைக்கும் ஒரு முக்கியமான ரயில் சேவை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வண்டி வந்து ஆகஸ்ட் 23, 28ஆம் தேதியே விட்டுட்டாங்க. பட் இதுக்கான அவேர்னஸ் வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து சேரலன்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ நான் நெனச்சேன். அதேமாரி நெறைய பேருக்கு ஃபீட்பேக்ல கேட்டதுக்கும் இந்த வண்டியோட அவேர்னஸும் இல்ல அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுக்கு இந்த வீடியோ வந்து நம்ம ஒரு அவேர்னஸா போடுவோமே! அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன குடுப்போமேன்னு சொல்லி ஆசைப்பட்டு போடக்கூடிய வீடியோ தாங்க இது. ஸோ, இன்னைக்கு நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ஒரு சின்ன ஹேப்பினஸ்ஸா இருக்கும். அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ டெய்லி வந்து உங்களுக்கு சேர்ந்துரும். ஸோ, இன்று நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 28, 2023ல ஒரு புதிய தொடக்கமா உருவான அந்த ரயில் தாங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, பல ஆன்மீக தலங்களையும், தொழில் நகரங்களையும் இணைக்குதுங்க. ஆனால் இப்போது இந்த ரயிலுக்கு ஒரு முக்கியமான மாற்றத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன வீடியோல இறுதியில விரிவாக பார்ப்போம். ஸோ இந்த வண்டியோட வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கங்க. முதல்ல இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுவாரஸ்யமான பின்னணியில இருக்குங்க. இந்த வண்டி வந்து 3 ஸ்டேஜஸா பிரிச்சு விட்டுட்டுருந்தாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சி மயிலாடுதுறை டூ திருச்சி, திருச்சி டூ கரூர், கரூர் டூ சேலம் என 3 தனித்தனி ரயில்களா இருந்தது. இது என்ன பண்ணிட்டாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பயணிகளோட கோரிக்கையை ஏற்று இந்த 3 வண்டியும் ஒரே ரயிலா இணைக்க ரயில்வே வாரியம் வந்து ஒப்புதல் அளிச்சிருச்சுங்க. 2023 ஆகஸ்ட் மாதம் இந்த ஒரு இணையத்த சேவை தொடங்கப்பட்டதுங்க. இந்த ரயில் செல்லும் பாதை ஒரு ஆன்மீகம் பயணம் தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறையிலிருந்து திருச்சி வரும் பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறையிலிருந்து புறப்பட்டு கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர் வழியா திருச்சி வருதுங்க. கும்பகோணத்தில வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல. கோவில்களின் நகரம்னு சொல்லுவாங்க. பாபநாசம் வந்து பார்த்தீங்கன்னா, 108 சிவாலயங்கள் கொண்ட ஊருங்க. தஞ்சாவூர் வந்து பெரிய கோவில் இருக்குங்க. திருச்சியில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கமும், மலைக்கோட்டையும் இருக்குங்க. திருச்சி முதல் சேலம் வரையும் பார்த்தீங்கன்னா, ஜவுளி நகரம்னு சொல்லக்கூடிய கரூருக்கு வருதுங்க. திருச்சியிலேருந்து இடம் கிளம்பி கரூர் வருதுங்க. அப்புறம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கான புகழ்பெற்ற ஸ்தலமாக விளங்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில் வந்து நாமக்கல்ல இருக்குங்க. இறுதியா வந்து நம்ம ஊர் சேலத்தில வந்து மாம்பழ நகரத்த வந்து அடையுங்க. இந்த வண்டி வந்து தினசரியா வந்து இயக்கப்பட்டுட்டு இருக்குங்க. மயிலாடுதுறையில வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 6:15க்கு எடுத்து 16811 வண்டி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, மதியம் சேலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1:45க்கு வந்துருது. அதே மாரி சேலம் டூ மயிலாடுதுறை வந்து பார்த்தீங்கன்னா, 16812 மதியம் 2:05க்கு எடுத்து காலையில 9:40க்கு போயிடுங்க. இப்ப வந்து ஒரு முக்கியமான செய்தி வந்து விட்டுருக்காங்க. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 28 வந்து அதிகாரப்பூர்வமா வந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தற்காலிக மாற்றங்கள் வந்து செயல்பட்டிருக்குங்க. நாமக்கல் ரயில்வேயால் தண்டவாள பராமரிப்பு காரணங்களுக்காக ட்ராக் ரினியூவல் ஒர்க் போயிட்டுருக்குங்க. 29 மே 1 தேதியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து கரூர்லயே வந்து ஷார்ட் டெர்மினேட்டட் ஆயிடுங்க. இதான் வந்து இந்த வண்டிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். அதாவது அந்த தேதிகளில் ரயில் கரூருக்கும் சேலத்துக்கும் இடையே இயங்காது என்பதை பயணிகள் வந்து தெரிஞ்சுக்கணுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி தினசரி வண்டி தாங்க. இந்த வண்டிக்கு வந்து பிரைமரி மெயின்டனன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சேலத்தில தான் வந்து நடக்கும். செகண்டரி மெயின்டனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறையில நடக்கும். இந்த வண்டிக்கான டீட்டெயில்டு அ இது வந்து பார்ப்போம். சேலம்ல வந்து 2:05க்கு எடுத்து மாலூர், ராசிபுரம், காலாங்கனி, நாமக்கல், மோகனூர், கரூர், வீரராக்கியம். கரூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 3:38க்கு போயிட்டு டிபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 3:40க்கு எடுக்குறாங்க. வீரராக்கியம், மாயனூர், சீத்தளவாய், மகாதானபுரம், லாலாபேட், குளித்தலை, பெட்டவாயத்தலை, பெருகமணி, எடமானூர், ஜியபுரம், முத்தரசநல்லூர், திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 5:23க்கு போயிட்டு உங்களுக்கு வந்து 5:25க்கு எடுத்துருவாங்க. இங்க வந்து ஜனசதாப்தியோட கிராசிங் நடக்கும். திருச்சிராப்பள்ளி பாலக்கரை, திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்து 6 மணிக்கு போயிட்டு 6:10க்கு வரும். நான் இந்த சேலம் டூ திருச்சிராப்பள்ளி, கரூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து அவ்வளோ கூட்டமா இருக்கறதில்ல. நான் வ்ளாக் பண்ணப்போ. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து எங்க ஃபுல் ஆகுதுன்னா, கரூர் டூ திருச்சி லைன்லயும், திருச்சியில டீபோர்ட் பண்ணிடுவாங்க. திருச்சியிலேருந்து அந்த ஒர்க் பண்ணிட்டு போகக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் வந்து திருச்சியில ஏறுவாங்க. ஸோ இந்த வண்டிக்கு வந்து ஹெவி டிமாண்ட் இருக்கு. இன்னும் வந்து இந்த வண்டி நீங்க வந்து யூஸ் பண்ணணும். திருச்சிராப்பள்ளியில 6:10க்கு ரிவர்சல்ல வண்டி போகும். எம்யூங்கிறனால உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு இது இருக்கும். பேக்லயும் ஒரு இது இருக்குங்க. ஸோ ஒரே இதுல வந்து 2 இன்ஜின் இருக்கனால, பேக்ல வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இன்ஜின்னா என்ன சொல்றேன், அந்த உங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் மாரி இருக்குங்க. அவ்வளோதாங்க எம்யூன்னா. மஞ்சத்திடல், பொன்மலை, திருவெறும்பூர், தொண்டமான்பட்டி, சோழகம்பட்டி, அய்யனாபுரம், கூடலூர், ஆலக்குடி, தஞ்சாவூர் வந்து பார்த்தீங்கன்னா 7:15க்கு போயிடும். உங்களுக்கே தெரியும் திருச்சிராப்பள்ளி டூ தஞ்சாவூர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ட்ராக்கு. திட்டை, பசுபதி கோயில், பண்டாரவடை, பாபநாசம், சுந்தர பெருமாள், சுவாமிமலை, தராசுரம், கும்பகோணம் வந்து பார்த்தீங்கன்னா 8:10க்கு வந்து போகுதுங்க. திருநாவுக்கரசரம், திருவிடைமருதூர், ஆடுதுறை, நரசிங்கம்பேட், குற்றாலம், மயிலாடுதுறை 9:30 மணிக்கு மயிலாடுதுறை போகுங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் வந்து ரொம்ப நின்னு தான் போகும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கிராசிங்ஸ் இருக்கு. கும்பகோணத்துலேருந்து உங்களுக்கு கிராசிங்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஏன்னா சிங்கிள் லைன்னால. இந்த வண்டி வந்து ஆல்டர்னேட்டிவ் டூ அ
பெங்களூர், கடலூர் போர்ட் வண்டிக்கு மைசூர், கடலூர் போர்ட்ட வண்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்ப வந்து நீங்க நாமக்கல் போணும், கரூர் போணும்னா, இந்த வண்டிய நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி திருச்சிக்கு, தஞ்சாவூர் போனா இந்த வண்டிய யூஸ் பண்ணிக்கலாம். 2 வண்டி 2 வழியில போகுதுங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நாமக்கல், கரூர், திருச்சி வழியா போகுது. அந்த வண்டி திருச்சி தான் வருது. பட் வழி வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோடு, கரூர், அ குளித்தலை அப்படி வந்து வருதுங்க. ஈரோடு போயிட்டு வருது. ஒரு எக்ஸ்ட்ரா 1 ஹவர் வந்து அந்த வண்டிக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வண்டிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட். நாளைக்கு இன்னொரு வீடியோல வந்து சந்திப்போம். ஸோ டேக் கேர் அண்ட் பாய்ங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் போடக்கூடிய வீடியோ வந்து டெய்லி வந்து உங்களுக்கு வரும். ஸோ டேக் கேர் அண்ட் பாய்ங்க.